இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர அன்பே வா சீரியல் மூலமா பிரபலமானவங்க தான் விராத். அவங்களும் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்ட நடிகை நவீனாவும் நேர்காணல்ல பல விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்த அன்பே வா சீரியல் மூலமா பிரபலம் அடைஞ்ச நடிகர் விராத் அவரு காதலிச்சுட்டு வந்த நவீனா அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சிருக்காரு. இவங்களுடைய திருமணம் மகாபலிபுரத்துல நடந்திருந்தது. திருமணத்துக்கு பிறகு பேட்டி ஒன்னத்துல கலந்துகிட்ட விராத் தன்னுடைய காதல் வாழ்க்கை மற்றும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு. அதுல தன்னுடைய திருமணத்துக்கு தன்னுடைய அம்மா சம்மதிக்கவே இல்லை அப்படின்னும் அதுக்கப்புறம் வீட்டுல நடந்த பிரச்சனைகள் குறித்தும் விராத் மற்றும் அவருடைய மனைவி பேசியிருக்காங்க. இவங்களுடைய திருமணத்துக்கு ஆரம்பத்துல விராத் வீட்டுல சம்மதிக்கலையா. விராத்தோட அம்மா இவங்களுடைய காதலுக்கு சம்மதிக்காததுனால சில மாதங்கள் அவருடைய வீட்டுக்கே போகல அப்படின்னும் திருமணத்துக்கு அப்புறம் கலந்துகிட்ட ஒரு பேட்டியில அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நேர்காணல்ல தொகுப்பாளினி நவீனா கிட்ட ஏற்கனவே முதல் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க நீங்க, அடுத்தது ஏன் இந்த முடிவு அப்படின்னு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு நவீனா, நான் என்னுடைய முதல் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பல ஆண்டு கால அதே வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன். எனக்கு வெளியில வர்றதுக்கு தைரியம் வந்ததே கிடையாது. எனக்கு பெண் குழந்தை பிறந்த பொழுது கூட எனக்கு அந்த தைரியம் வரல. அந்த வாழ்க்கையிலேயே இருந்துட்டு வெளியே வரத்துக்கு நிறைய தடைகள் இருந்தது. என் சொந்த குடும்பமே அதுக்கு சம்மதிக்கல. அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வலுப்படுத்திக்கிட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய காலங்கள் கழிச்சு நான் வேறு வாழ்க்கைய பத்தி யோசிச்சேன். அதுக்கு திரும்பவும் என் குடும்பத்தினரை ஏத்துக்கொள்ள வைக்கிறதுக்காக கடினமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விராத் கிட்ட இந்த வாழ்க்கையை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்ற கேள்வி தொகுப்பாளினி கேட்க, அதுக்கு விராத், நான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் நவீனா தான். அவங்க என்கிட்ட பழகின விதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய பெற்றோர்கள் ஏத்துக்கொள்ளவே இல்லை. என் அம்மா என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. ஆனா அது எனக்கு பிடிக்காது. நான் என்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க விரும்பினேன். நவீனாவுக்கு 15 வயசுல ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த குழந்தை ஒரு தந்தை பாசம் இல்லாம வளரக்கூடாது அப்படின்றதையும் பத்தி யோசிச்சேன். அவங்க ரொம்ப நாட்களாகவே என்ன அப்பா அப்படின்னு கூப்பிடவே இல்லை. இப்போ சமீபத்துல தான் என்ன டாடி அப்படின்னு நவீனா கிட்ட பேசின பொழுது சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு இருந்த அந்த உணர்வு விவரிக்கவே முடியாது. ரொம்பவே சந்தோஷமா உணர்ந்தேன் அப்படின்னு நெகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காரு. இவரோட இந்த முடிவால கமெண்ட்டுகளை பாராட்டிட்டு வராங்க அவரோட ரசிகர்கள். சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.